உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடக்குதா? ஹஸ்பண்ட் ரூ. 1 கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அப்போ உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு. வழக்கு முடிகிறதுக்கு 1 வருடமோ 6 வருடமோ ஆனால் கூட என்னால் அது வரைக்கும் எந்த விதமான காசையும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனைலாம் 2 பேர் பிரிஞ்சு வாழ்ந்து அது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு, தன்னோட குடும்ப செலவுக்கு, குழந்தைகள் பராமரிப்பு செலவுக்கு, பல செலவுகளுக்கு அந்த பொண்ணை போய் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேலை பார்த்தா கூட அந்த வருமானம் பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இடைக்கால ஜீவனாம்சம் அப்படின்னு அந்த நீதிமன்றத்தில் போய் அந்த பொண்ணு எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கோ அதே நீதிமன்றத்திலே போய் எனக்கு இடைக்காலமாக எனக்கு வழக்கு செலவுக்காகவும் சரி, நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிற செலவு மற்ற எல்லா செலவையும் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய வருமானம் பத்தலை, அதனால எனக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு இடைக்காலமாக ஒரு மனுவை ஃபைல் பண்ணி அந்த மனு மூலமாக எனக்கு இடைக்கால ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கேஸ் பெண்டிங்கில், கேஸே முடிஞ்சிருக்காது, நீங்கள் போட்ட கேஸ் பெண்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். நிலுவையில் இருக்க காலகட்டத்திலையும் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பையும் ஒரு பெண்ணுடைய தேவையும் கருத்தில் கொண்டு ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி இந்த பணத்தை கணவர் வழக்கு முடியறதுக்கு முன்னாடி வழக்கு இவங்க பக்கமும் வரலாம், இல்லை அவங்க பக்கமும் வரலாம், அதாவது கணவன் பக்கமும் போகலாம், மனைவி பக்கமும் போகலாம். ஆனாலுமே அந்த வழக்கு விசாரணை முடிவதற்கு முன்னாடியே அந்த கணவனானவன் தன்னோட மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் நிவாரணம் வழங்க கடமைப்பட்டவன் சொல்லி அந்த ஜீவனாம்சங்கிறத வாங்குறது தான் இடைக்கால ஜீவனாம்சம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் லீகலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம்.